வணக்கம். ஒரு செய்தி பல கோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நிகழ்ச்சி நம்முடன் பேசுவதற்காக வழக்கறிஞர் திரு இளங்கோவன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான மிக முக்கியமான குற்றச்சாட்டுகள். முதல்ல உள் விசாரணை நடந்துச்சு. மார்ச் மாத காலகட்டங்களில் அந்த பிரச்சனை வெளியே வருது. உள் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருந்துச்சு. உள் விசாரணையுடைய முடிவு என்னவா இருந்திருக்கு சார்? உள் விசாரணையின் முடிவில் சொல்லப்பட்ட தகவல்கள் உண்மை அப்படின்னு தானே ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த உள் விசாரணையினுடைய முடிவுகளை எதிர்த்து தான் அவரே ஒரு வழக்கு தொடுக்கிறார். முதல்ல இப்படி நீங்கள் நடத்தலாமா, இதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கா என்பது போன்ற, பாதிக்கப்பட்டவர் என்பதனால் ஒரு ப்ரொசீஜர் சரியில்லை என்று அவரே வழக்கு கொண்டு போகிறார் உச்ச நீதிமன்றத்திற்கு. ஸோ எனவே உள் விசாரணை என்பது அவரை உறுத்தி இருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அப்போ என்ன சார் ப்ரொசீஜர்? உள் விசாரணை முடிந்ததுக்கு பிறகாகத்தான் இந்த இம்பீச்மெண்ட் இதெல்லாம் வரணுமா, இல்லை என்ன ப்ரொசீஜர்? ஏன்னா இப்போ உள் விசாரணை என்பது நீதிபதிகளை பொறுத்தது. இப்போது சுய ஒழுங்கு அவங்க பார்த்துக்கிறாங்க. இப்போ வழக்கறிஞர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, பார் கவுன்சில் இருக்குது. ஒரு ஒழுங்கீனம் ஒரு வழக்கறிஞர் செய்கிறாருன்னா பார் கவுன்சில் கூப்பிட்டு அப்புறம் விசாரிப்பதற்குன்னு ஒன்று இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு செயல் இருக்கக்கூடிய வேறு ஒரு சட்டத்தை மீறியதான ஒன்றாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது சட்டம் தன் கடமையை செய்யத்தான் செய்யும். எனவே உள் விசாரணை நடக்கிறது நடக்கவில்லை என்பது வேறு விஷயம். ஆனால் மக்கள் சார்பாக இருக்கக்கூடிய சட்டம் இயற்றும் அவை, பாராளுமன்றத்தில் மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள் அரசமைப்பு சட்டத்தில் இவ்வளவு அதிகாரங்களை கொடுத்து, உயர் பதவியை கொடுத்து, பாதுகாப்பு அம்சங்களை கொடுத்து ஒரு பதவியிலிருந்து நீதி வழங்க சொன்ன ஒரு உயர் மனிதர் இவ்வாறு நடந்து கொண்டுள்ளாரே, இது சரியில்லையே என்று அவரை அந்த பதவியிலிருந்து நீக்கச் சொல்லி குடியரசுத் தலைவருக்கு சொல்வதற்கான ப்ரொசீஜருக்கு அரசமைப்பு சட்டத்தில் இடம் இருக்குது. ஆர்டிகிள் 124 கிளியராக சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு. அதையே உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் கடைபிடிச்சிருக்காங்க 218. ஸோ அதன்படி இயற்றப்பட்ட சட்டம் தான் 1968 ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட். ஸோ நீதிபதிகள் மீது தகுதியின்மை அல்லது மிஸ்பிஹேவியர், தவறான வழி, இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்கும் பொழுது என்ன செய்யலாம், எப்படி விசாரிக்கலாம், அப்படிப்பட்ட நடைமுறை தான் இப்போது பாராளுமன்றத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ இதில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் பொறுப்பில் இருக்கார். இந்த சிக்கல் வந்ததும் அவர் அலகாபாத் நீதிமன்றத்துக்கு மாற்றுறாங்க. இப்போ இந்த ஒரு குற்றச்சாட்டுக்காக இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் அவர் எந்த விதமான பதவியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதும் இல்லையா? சட்டத்தில் இல்லை, விசாரித்து முடிவெடுக்கணும். இப்போ அந்த விசாரணை நடந்து கொண்டு இருக்கும்போது அவர் என்ன செய்யலாம் என்று முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை நம்ம அந்த நிறுவனத்துக்கு கொடுத்து தானே ஆகணும். சட்டத்தில் இல்லை. ஆனால் ஒரு இக்கட்டான சூழல் வருது. அப்போ அவரை அங்கே வைத்து கொண்டு விசாரிப்பதா, அவரை வேறு ஒரு இடத்தில் வைத்து விசாரிப்பதா என்பதை உச்சநீதிமன்றம் தீர்மானிக்குது. அந்த ஒரு உரிமை பொறுப்பை அவங்களுக்கு நம்ம கொடுத்து தானே ஆகணும். ஓகே. இப்போ இம்பீச்மெண்ட்டுன்னு தான் சொல்கிறாங்க, நம்ம பதவி நீக்கம்னு குறிப்பிடுறோம். அது ரெண்டு வார்த்தையும் சரியா? ஆமாம். ஆங்கிலத்தில் இம்பீச் அப்படின்னு சொன்னால் அதுக்கான அர்த்தமே வேறு. இப்போ பதவி நீக்கம்னா டிஸ்மிஸ் ஃப்ரம் சர்வீஸ் மாதிரி, அது ஒரு ஊழியரை அப்படி பண்ணுறது. ஆனால் உயராக ஒருத்தரை வச்சுட்டு நீங்கள் உயர இருக்க தகுதி இல்லை என்று சொல்லி எடுப்பது இம்பீச்மெண்ட். அப்போ அந்த வார்த்தையிலே என்ன வருதுன்னா, உங்களை இவ்வளோ ஒரு தகுதியானவர், உயர்வானவர் என்று உயர்த்தி வச்சுருந்தோம், ஆனால் அந்த தகுதியை நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்று சொல்லுது. ஸோ இட்ஸ் மோர் இன்சல்ட்டிங் இம்பீச்மெண்ட் தேன் டிஸ்மிஸ் ஃப்ரம் சர்வீஸ். ஓகே. இப்போ அந்த ப்ராசஸ் எப்படி சார் பார்க்குறீங்க? நாடாளுமன்றத்தினுடைய இருக்கக்கூடிய எம்பிக்கள், பெரும்பான்மை எம்பிக்கள் கையெழுத்து போடணும். அது இல்லை. இப்போ எப்படின்னா, சட்டம் ஜட்ஜஸ் என்கொயரிஸ் ஆக்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, மாநிலங்களவையில் குறைந்தபட்சம் 50 உறுப்பினர்கள், மக்களவையில் குறைந்தபட்சம் 100 உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு அந்தந்த அவையில் உள்ள தலைவருக்கு, அதாவது மக்களவை சபாநாயகருக்கோ இல்லை மாநிலங்களவை தலைவருக்கோ தங்களுடைய தீர்மானத்தை முன்மொழிவை கொடுக்கணும். அப்போது இது ஒரே நேரத்தில் நடக்கலாம் அல்லது ஓர் அவையில் நடக்கலாம். இப்போ எப்படி நடந்தாலும், ஒரே அவையில் இதை கொடுத்தாலும் சரி, இரு அவைகளிலும் ஒரே நேரத்தில் கொடுத்தாலும் சரி, அந்த ஜட்ஜஸ் என்கொயரிஸ் ஆக்ட் படி ஒரு கமிட்டி நியமிக்கப்படும். இப்போ ஒரு அவையில் மட்டும் அது நடந்தால் அந்த அவைத்தலைவரே அதை செய்வார். இப்போ மாநிலங்களவையில் மட்டும்தான் ஒரு தீர்மானம் வந்திருக்குன்னா அவர் அந்த கமிட்டியை நியமிப்பார். இரு அவைகளிலும் ஒரே நாளில் நடக்கிறது என்றால்
2 அவைகளும் கூடி அந்த கமிட்டியை தீர்மானிக்கும். முடிவு செய்யும். அந்த கமிட்டியில் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி இருப்பார். பிரசன்ட்ல இருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற நீதிபதி. பதவியில் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற நீதிபதி, அதே போன்று பதவியில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி, உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி, ஏதோ ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய. அந்த கமிட்டி வந்து அமைக்கிறதுக்கு முன்பு குடியரசுத் தலைவர்கிட்ட போயிட்டு வருமா? இல்லை இந்த 2 சபாநாயகர்களும் அதை 2 சபாநாயகர்களும் அந்த கமிட்டியை தீர்ப்பாங்க. 3வது நீதிபதியான இந்த அளவு தகுதி கொண்ட ஒரு சட்ட வல்லுனர் 3வது உறுப்பினர். இந்த 3 உறுப்பினர்கள் கொண்ட கமிட்டியை நியமித்து அந்த கமிட்டி இதை விசாரிக்க. இப்போ நீங்கள் ஏற்கனவே உள் விசாரணை கேட்டீங்க இல்லையா, அது சட்டத்தில் இல்லாத ஒரு நடைமுறை. ஆனால் அதை நடத்தலாமா நடத்தக்கூடாது என்பது உச்சநீதிமன்றம் தீர்மானிக்கலாம். ஏன்னா ஒருவரை அவர்கள் எந்த பார்வையில் பார்ப்பது என்பதற்கு அவங்களுக்கு ஒரு விசாரணை தேவைப்படுது. ஸோ அதை அப்படி வச்சுருவோம். ஆனால் இது வந்து சட்டத்தின்படியானது. கான்ஸ்டியூஷன் இருக்குது, அதன்படி ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கு, அதன்படி ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜர் படி இப்பொழுது மாநிலங்களவையில் தலைவர் ஜெகதீப் தங்கர் வந்து அந்த மோஷனை விவாதத்துக்கு எடுத்துக்கொண்டார். ஆனால் மக்களவையினுடைய சபாநாயகர் ஓம் பிர்லா கிட்ட தான் வந்து கடிதம் அளிக்கப்படுது. அவங்க அதுக்கு அடுத்து என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லலை. ஆனால் மாநிலங்களவை தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் வந்து அரசுடன் எந்த விதமான ஒரு கலந்து ஆலோசனை செய்யாமல் நாங்கள் வந்து இதை வந்து டிஸ்கஷனுக்கு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி 2 அவையிலையும் ஒரே காலகட்டங்களில் வரும்போது டிஸ்கஷனில் எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு பிறகு தான் அந்த கமிட்டி அமைக்கப்படணுமா, இல்லை டிஸ்கஷன் தேவையில்லையா? இப்போ எப்படி எடுத்தீங்கன்னா ஒரே நாளில் 2 அவைகளிலும் இப்போது தீர்மானம் கொடுக்குறாங்க உறுப்பினர்கள். இப்போ நடந்த நிகழ்ச்சி. இப்போ இதன் முதல் தனக்கு கொடுக்கப்பட்ட உடனே அலுவல் பணியாக அவர் எடுத்துக்கொள்கிறார். எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர் கேட்குறார், சட்ட மந்திரி அங்கே இருக்கும் பொழுது கேட்குறார், மக்களவையில் இது போன்ற ஒரு தீர்மானம் முன்மொழியப்பட்டு இருக்கிறதானா? ஆமாம், 100க்கும் மேற்பட்டவர்கள் கையெழுத்திட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ அவர் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அடுத்த கட்ட நடைமுறை செக்ஷன் 3(2) படி எடுங்க அப்படின்னு சொல்லிடுறார். ஏன்னா நான் மட்டுமே இப்போ கமிட்டி அமைக்க இயலாது, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அமைக்கணும் என்பதை முடிவெடுக்கிறார். இப்போ அரசாங்கத்திற்கு என்ன நடந்தது, அரசியல் என்ன நடக்கிறதுன்றது நமக்கு இன்னமும் தெளிவாக தெரியல. ஆனால் மக்களவை தலைவர் இதை ஏன் இவ்வளவு அவசரமாக எடுத்துக்கொள்ளுகிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அரசாங்கத்திற்கு மாநிலங்களவை தலைவர் அது வந்து அரசோட நீங்கள் சொன்ன மாதிரி சட்ட அமைச்சரோட இருக்கணும். அதே மாதிரி நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர்கிட்டையும் அந்த விஷயங்களை வந்து கன்வே பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து ப்ராசஸ். இல்லை, இப்போ அப்படி இல்லை. இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, தீர்மானம் வரும்பொழுது அந்த தீர்மானத்தை அங்கீகரிப்பதோ அங்கீகரிக்காமல் விடுவதோ அந்த சபாநாயகருக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம். ஆனால் இதை வந்து அரசிடம் கேட்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் அந்த அவைக்கு கிடையாது. ஏன்னா இது மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள் சார்ந்தது. உயர்நீதிமன்றம் வந்து அரசின் அங்கமும் கிடையாது. இது ஒட்டுமொத்த இந்தியாவின் தலைமை குடியரசுத் தலைவருடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதவி. அவங்க தான் ஸ்ரீ வாரண்ட். ஸோ அந்த வாரண்ட்டில் தான் இப்போ ஒருத்தவங்க வாரண்ட்னா உங்களுடைய தேவை. வாரண்ட் என்பதற்கு அடிப்படையாக என்னன்னா, அது ஒரு நெகட்டிவாக புரிந்து கொள்ளப்படுகிறது. ஆனால் நீங்கள் எதுக்கு தேவைப்படுறீங்கன்ற ஒட்டி தான் வாரண்ட்டோட இது. இப்போ நீங்கள் நீதிபதியாக தேவைப்படுறீங்க அப்படின்னு குடியரசுத் தலைவருடைய வாரண்ட் இருக்குது. அப்போ அது பதவி சார்ந்தது. ஆனால் இப்போது நீதிமன்றத்தில் வேறு விதத்துக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு ஒரு வாரண்ட் வந்தால் அதுக்கான இது வேறு. எனவே வாரண்ட் என்பது பயப்படுறது. ஸோ இங்கே ஜனாதிபதி உங்களுடைய தேவை இருக்கிறது என்று கூப்பிட்டு ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க. அப்போ அந்த பொறுப்பில் அவர் பிறழ்கிறார் என்ற எண்ணம் அவங்க நேரடியாக பார்க்க இயலாது. அப்போ மக்களின் பிரதிநிதிகள் அதை பார்க்குறாங்க. அப்போ இந்த இடத்துல பிரதம மந்திரி பார்க்கணுன்னோ சட்ட மந்திரி பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. சட்ட ரீதியாக இல்லைன்னாலும் அது வந்து ஒரு புரிதல் அடிப்படையில் அரசாங்கத்திற்கும் துணை குடியரசுத் தலைவருக்கும் இருக்கக்கூடிய புரிதல் அடிப்படையில் தான் அந்த விஷயம் நகர்ந்து போகணும். அதை மீறும் பட்சத்தில் தான் இத்தகைய சிக்கல் வருது. இல்லை, அது எந்த மீறுதலும் சபாநாயகர் செய்த மாதிரி நம்ம பார்க்கல. அவருக்கு ஒரு பணி இருக்குது, அந்த பணியை செய்கிறார், கேட்குறார் உங்களுக்கு அடுத்து என்னன்னு கேட்குற. அது இட் இஸ் அவைலபிள். இப்போ நமக்கு வந்து இருக்கக்கூடிய காணொலிகள் லைவாகவே கிடைக்குது. ராஜ்யசபா நிகழ்ச்சிகள், லோக்சபா நிகழ்ச்சிகள் நம்ம பார்க்குறோம். அவர் யுவர் ஸ்ட்ரைட். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, அவர் ஏன் அவ்வளோ ஆர்வமாக எடுக்கிறாருன்னா, அவர் ஒரு வழக்கறிஞராக இருந்திருக்கார். ராஜஸ்தானில் இருந்திருக்கார், அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்திருக்கார். ஸோ இப்போ வழக்கறிஞராக இருக்கக்கூடிய
99% நீதிபதிகளுடைய தவறுகளை வெளியில் சொல்ல இயலாத ஒரு சூழல். ஓகே. எங்கே போய் அதை கம்ப்ளைண்ட்டாக பண்ணுறதுங்கிற ஒரு கூடாது. ஏன்னா ஒரு ப்ரொஃபஷ்னல் இன்டெகிரிட்டின்னு ஒன்று இருக்குது. இப்போ ஜட்ஜு லஞ்சம் வாங்குறாருன்னு சொல்லிட்டு தொழில் நடத்தினோம்னா அது அசிங்கம். அதை விட அந்த தொழில் செய்வது அப்புறம் எதுக்கே அதை செய்கிறீங்க, நியாயத்தை கேட்குற மாதிரி சொல்கிறீங்களே, நீங்களே வாங்கி கொடுக்குறீங்களே ஜட்ஜுக்கு லஞ்சம்னு கிளையண்ட் கேட்டால், மக்கள் கேட்டால் நமக்கு பதில் இல்லை. அப்போ இந்த ஒரு புழுக்கமான சூழல் வழக்கறிஞர்களுக்கு இங்கே இருக்குது, வெளியில் சொல்ல. அப்படிப்பட்ட ஒரு சூழல் அவருக்கு இருந்திருக்கலாம். இந்த பூனைக்கு மணி கட்ட வேண்டிய இடத்துல நாம் இருக்கோம், நம்மளோட யார் சிறப்பாக செய்வாங்கன்னு அவர் அதை ஒரு முன்னுரிமை கொடுத்து செய்திருக்கலாம். கடந்த காலங்களில் இந்த இம்பீச்மெண்ட்லாம் எந்த அளவுக்கு நடந்திருக்கு? ஒரு நீதிபதி வந்து அவருடைய பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்காரா? இந்த நீதிபதிகள் விஷயத்துலன்னு வந்து தமிழ்நாடு தான் முன்னோடி. நீதிபதி, தலைமை நீதிபதி ஒருத்தர் மீது கிரிமினல் வழக்கு நடந்ததும் தமிழ்நாடு தான், நெருக்கடி நிலை காலகட்டம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த ஜட்ஜஸ் என்கொயரிஸ் ஆக்ட் படி ஒரு விசாரணை நடந்தது என்றால் அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நீதிபதி வி ராமசாமி. அவர் பஞ்சாப் மற்றும் ஹரியானா தலைமை நீதிபதியாக இருந்த பொழுது, ஆனால் அவர் மீதான குற்றச்சாட்டுலாம் இன்றைக்கி திரும்பி பார்த்தோம்னா சில்லித்தனமானதுன்னு சொல்லக்கூடிய ஒன்று தான். ஏன்னா அவர் சிஜேவை போடுறாங்க, அந்த அறைகளை அவர் செய்கிறாரு, அந்த திரைச்சீலைகளுக்கு இவ்வளோ செலவு பண்ணிட்டாரு. ஸோ பிடபிள்யூடி இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான். அவர் கொஞ்சம் லக்ஸூரியஸாக தனக்கு செலவு பண்ணிக்கிட்டாரு. அதுவே நடைமுறை மீறல், அதுவே அவர் பதவிக்கு இழுக்கு என்பது போல தான் அந்த வழக்கு, அந்த பிரச்சனை முன்னெடுக்கப்பட்டது. இது வந்து 1993. ஆனால் அந்த பிரச்சனை சாதாரணமாக அடங்கலை. இது போன்ற பாராளுமன்ற விவாதத்துக்கு வந்தது. விவாதத்துக்கு எடுத்துக்கொண்டு பாராளுமன்றத்தில் உறுப்பினர்கள் அவரவர் கருத்தை தெரிவித்து வாக்களிக்கிற இடங்க வரைக்கும் போனாங்க. அந்த வாக்களிக்க வரும்பொழுது காங்கிரஸ் கட்சி அந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாத காரணத்தினால் அவரை இம்பீச் பண்ண முடியாமல் அவர் பதவியிலே நீடித்தார். இதுதான் வந்து வரலாறு. இன்றைய காலகட்டங்களில் கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க, இதுக்கு மேலே நடக்கணும். இதுக்கு மேலே உறுப்பினர்கள் வந்து இப்போது இந்த கமிட்டி வரும், கமிட்டியோட ரிப்போர்ட் வரும், அந்த ரிப்போர்ட் பேஸில் பார்லிமெண்ட்டில் டிஸ்கஷன் வரும். ஸோ அது ஒரு லெவல் வரைக்கும் போகும். இதுக்கு இடைப்பட்ட நேரங்களில் சில விஷயங்கள் வந்திருக்கும், பாதியிலே நின்று இருக்கும்ன்ட்டு. ஸோ ஒட்டுமொத்தமாக பாராளுமன்றம் சந்தித்த ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன்னா அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நீதிபதி தான். இது முன்னுதாரணமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ எனவே இதுக்கு முன்னாடி இப்படி நடக்கவில்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஜஸ்டிஸ் அண்ட் என்கொயரி ஆக்ட் அதன் மீதான அடுத்தடுத்த கட்ட விசாரணை யார் மீது வந்து குற்றம் சாட்டப்படுதோ இது வரைக்குமே தண்டிக்கப்படலை அப்படிங்கிறது. ஆமாம், இம்பீச் பண்ணப்படலை, அந்த இறுதி கட்டத்துக்கு இன்னும் போகலை. அது ஒரு மரியாதை தான். ஓகே, அந்த சட்டத்தில் ஏதாவது மாற்றங்கள் தேவைப்படுதா பார்க்கும்போது? இல்லை, என்ன கேட்டிங்கன்னா அது கூடாது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய நாட்டினுடைய அதிகாரத்தில் ஒரு சுதந்திரமான பதவி, அதாவது இன்றைக்கி பிரதமர் தவறு செய்கிறார் என்பதை சுட்டி காட்டக்கூடிய இடத்தில் ஒரு நீதிபதி இருக்கிறார், உச்ச நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்திலேனா அவருக்கான பாதுகாப்பு என்பது அரசமைப்பு கொடுக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய தேவையான ஒன்று. ஆனால் அதை தவறாக பயன்படுத்துகிறாங்க இல்லையா, அங்கு தான் தவறு நிகழ்கிறது. அங்கே தான் தவறு. என்னை இனிமேல் யாருமே கேள்வி கேட்க முடியாது, வக்கீலுங்களும் கேட்க முடியாது, ஜனாதிபதியும் கேட்க முடியாது. ஸோ அந்த ஃப்ராங்கன்ஸ்டைன் மான்ஸ்டர் போன்ற எண்ணத்தில் நீதிபதிகள் செயல்படும் பொழுது தான் நமக்கு இந்த கேள்வி எழுது. ஆனால் இதற்கு மீண்டும் நீங்கள் இதுக்கெல்லாம் உங்களை வந்து எஃப்ஐஆர் போடலாம், கேஸ் போடலாம், சிறை வைக்கலாம்னு திரும்ப எக்ஸிக்யூட்டிவுக்கு பவர் வந்துடுது. அப்போ அந்த நீதிபதி என்ன தீர்ப்பளிப்பார்? நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு எனக்குள்ள வரப்பு வாய்க்கால் தகராறை தீர்த்து வைப்பவர் மட்டுமல்ல நீதிபதி. இந்த நாட்டின் மிகப்பெரிய அதிகாரம் கொண்டவர்களையும் ஒரு தனி மனிதன் கேள்வி கேட்கும் பொழுது சமமாக பார்த்து தீர்ப்பு வழங்கக்கூடிய இடத்தில் இருக்கிறவங்க தான் நீதிபதி. அதுக்கு தான் உச்ச நீதிமன்றத்திற்கும் உயர் நீதிமன்றத்திற்கும் அந்த அதிகாரத்தை அரசமைப்பு கொடுத்திருக்கிறது. அப்போ அந்த பதவிக்கு எப்படியாவது போய்விடலாம் என்று சென்று விட்டு இனி என்னை ஆட்ட இயலாது, அசக்க இயலாதுன்னு சில பேர் தவறாக நடக்கிறாங்க. அதையும் தமிழ்நாட்டில் இருந்து நம்ம பார்த்தோம். எவ்வளோ கேவலமாக நடந்துக்க முடியுமோ அப்படி. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம என்ன செய்வது? இப்போ இதுக்கு நீங்கள் சட்டம் போட்டு எக்ஸிக்யூட்டிவ் தடுக்கும்னீங்கனாலும் நீதித்துறையின் சுதந்திரம் பாதிக்கப்படும். அப்போது வழக்கறிஞர் தன்மையில் தொடங்கி நீதிபதி தன்மை வரைக்கும் ஒரு மெக்னானிமிட்டி உள்ள ஆட்களை தெரிவு செய்யக்கூடிய, இல்லது வந்த பிறகாவது ஒரு பெருந்தன்மையோடு இனி இருக்கணும் என்னக்கூடிய ஆட்கள் அந்த இடத்தில் அமர்வது தான் எனக்கு தெரிஞ்சு நல்ல தீர்வு.
ஓகே சார், பார்க்கலாம் அந்த நீதிபதி யஷ்வந்த் வர்மா அவனுடைய வழக்கு எப்படி போகுது, அடுத்த கட்டமாக வந்து அரசு என்ன விஷயங்களை இதை நோக்கி செல்ல போகிறாங்கன்னு பார்க்கலாம். அரங்கத்து வந்து பல்வேறு விஷயங்களை வந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.